திரு ஹிதாயத்துல்லா, நாங்கள் தானே இனி ஆட்சிக்கு வர போகிறோம், அந்த கடன் சுமை எங்கள் மேலே தானே விழும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு. கடன் சுமையை பார்த்து அவர் சொல்கிற ரெண்டு விஷயமே உண்மைக்கு மாறானது. அவர் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறதே தவறானது. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் அவர் சொல்ல முடியும்? அவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு 20% கீழே இருக்கார். இதுதான் ஏறத்தாழ 10 தேர்தலில் அவர் பார்த்தது. இன்றைக்கு அவரோட இருந்தவர்கள் இல்லை. கூட்டணி கட்சிகளிலும் பாமக போன்ற கட்சிகள் இல்லை, அவையெல்லாம் பிஜேபிக்கு சென்று விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து வருமா என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் வந்த மாதிரி தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் ஆட்சிக்கு வருவேன்னு எந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிறார்? ரெண்டாவது, இந்த கடன் விஷயத்தை நம்ம கேட்போம். இப்போ சொல்கிறார் இல்லையா, நாங்கள் அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், 2011 வரை சுதந்திர காலத்தில் இருந்து தலைவர் கலைஞர் ஆட்சி வரையும் வெறும் 1 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. ஆனால் 5,50,000 கோடி கடன் சொல்லி திரு ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் சொன்னார். அப்போ 4 லட்சம் கோடியை கடன் வச்சது யாரு? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? அதுவும் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு கடன் வாங்குமோ அந்த அளவை தொட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைய ஆட்சியில் வளர்ச்சியின் காரணமாக கடன் வாங்கக்கூடிய அந்த அளவுடைய எதை தாண்டவும் இல்லை, சரியாக தான் இருக்குது. ஒரு நாடு வளர்ச்சி அடையும் போது உங்களுக்கு தெரியாதில்லை, நேற்று 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூ, 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூ, நாளைக்கு 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இவர்கள் 4.5 லட்சம் கோடி, எப்படி மோடி அவர்கள் 55 லட்சம் கோடி கடனை 200 லட்சம் கோடி அவரை மாற்றினார் பாருங்க. வெறும் 14 ஒரு 10 வருஷம் கூட கிடையாது. அதே மாதிரி 4 லட்சம் கோடி கடனை வெறும் 10 ஆண்டுகளில் வைத்தார்கள். ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து 2011 வரை ஏறத்தாழ 60-70 ஆண்டுகளாக வெறும் 1 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. அப்போ 4 லட்சம் கோடி கடன் வாங்கிய அதிமுக, அதனுடைய இறுதி காலத்தில் இருந்த எடப்பாடியார் அது கரெக்ட். ஆனா இன்னைக்கு என்ன கேட்குறாங்க, வருஷம் 1 லட்சம் கோடி வாங்குறீங்களேன்னு கேட்குறாங்க. அதைத்தான் சொல்றேன், விலைவாசி உங்களுக்கு தெரியாது இல்லை. எந்த பண மதிப்பு என்ன? 50 ரூபாயா இருக்குது. இன்னைக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 50 ரூபா 52 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 86 87 போயிருச்சு. அப்ப பணத்தின் மதிப்பு என்ன நிலையில இருக்கு? 1க்கு பாதியா நம்ம மதிப்பு போயிருச்சு. இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலையில கடன் வாங்குற அளவு எப்படி வாங்க முடியும்? ஒரு அரசு இஷ்டத்துக்கு கடன் வாங்க முடியாது. கேரளாவில் நம்ம பார்க்கலையா, எதுவுமே அந்த அளவுக்குள் தான் வாங்க முடியும். சரி, இதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வரி விதிப்பை எல்லாத்தையும் மத்திய அரசு எடுத்துக்கிருச்சு, ஜிஎஸ்டி எடுத்துக்கிருச்சு. பெட்ரோல் டீசல்ல வரி போட்டா பரவாயில்ல, 2 பேரும் பங்கு எடுத்துக்கலாம். செஸ்ன்னு ஒன்றை போட்டு என்ன செஞ்சாங்க? அந்த செஸ்ஸை இந்த ஒன்றிய அரசு, பிஜேபி ஒன்றிய அரசு முழுசா எடுத்துக்கிறது. அதுக்காண்டி தான் செஸ் போட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் போடுறவங்களுடைய வரியில ஒரு பகுதியாவது தமிழ்நாட்டுக்கு வர வேணாமா? எவ்வளவு பெரிய தொந்தரவை மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு கொடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 விழுக்காடு வரையும் நிதி கொடுக்க வேண்டிய இடத்துல போன வருஷம் வரையும் 32% தான் கொடுத்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மாநில அரசுகளை ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு. அது மட்டுமல்ல, இல்ல அது எல்லா ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததோ அதை தான் இன்னைக்கும் பாஜக நீடித்து கொண்டிருக்கிறது. நிதிக்குழு சொல்றதுதான் அதன் அடிப்படையில் தான் கிடைக்குதுன்றார் சூர்யா. நான் என்ன கேட்கிறேன், பல திட்டங்களை மத்திய அரசு அறிவிக்குது, வேறு வழி இல்லாமல் மாநில அரசு ஒத்துக்கிறது. நாங்கள் 75 விழுக்காடு தர்றோம், நீங்கள் 25 விழுக்காடு மாநில அரசு போட்டால் போதும்னு பல திட்டங்களை சொல்லி அது கடைசியாக என்ன ஆச்சு? 50க்கு 50 ஆச்சு. அப்புறம் கடைசியாக பார்த்தா 60% மாநில அரசு, 75% மாநில அரசு. இப்படி பல திட்டங்களை ஒன்றிய அரசு ஏமாற்றி இருக்குதா இல்லையா?
இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை திட்டங்களை மத்திய அரசு ஒன்றிய அரசு அறிவிச்சுட்டு அந்த மாதிரி அப்ப கடன் சுமை வருமா வராதா? அதாவது ஒன்றிய அரசு திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 75 விழுக்காடுக்கு பதிலாக 50 விழுக்காடோ 25 விழுக்காடோ கொடுத்தா மீதி 75 விழுக்காட போட வேண்டிய நிலைமை வருதா இல்லையா? நான் கேட்கிறேன், பல்வேறு கடன் கல்வி கடன் கல்வி உதவி செய்யறதெல்லாம் எஸ்சி பீப்புளுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ நிறுத்தியது உண்மையா இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டில்? மாணவர்களுக்கு பொதுவா மாணவிகளுக்கு பொதுவா இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற விஷயம்லாம் ஏன் கொடுக்குறாங்க? இது கல்வி கடனாகவோ கல்வி உதவியாகவோ வந்திருந்தா இது கிடைக்குமா? எங்க ஆட்சியில படிக்க முடிகிற அளவுக்கு நாங்க கல்வி கடன் கொடுத்தோமே, இங்க கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கல. இதுதான் இன்றைக்கு நிலைமை. இப்ப மகளிர் உரிமை தொகை ஹை பட்ஜெட் இல்லையா? லேப்டாப் ஸ்கீமுக்கும் இந்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் லேப்டாப் ஸ்கீமுக்கும் மகளிர் உரிமை தொகைக்கும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ லேப்டாப்க்கு டெண்டரே விடாம இருக்காங்க 4 வருஷமா. இவங்க என்ன பண்றாங்க? சரி, இப்ப இருக்கக்கூடிய நிதியமைச்சரும் சரி, லேப்டாப் ஸ்கீமுக்கு 4-5 வருஷமா கம்பவுண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 50-60 கோடி ரூபாய் அதுக்கு செலவீனம் வருதுன்னா அந்த ஸ்கீமே ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த செலவு மிச்சமாயிடும். அது நாங்க மிச்சப்படுத்திட்டோம், தமிழக அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஜிம்மிக்ஸ் மட்டும் தான் அதிகமா பண்றாங்களே தவிர மக்களுக்கு போய் 1000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா தண்ணி வரியில இருந்து இதான் இதுலாட்ட. இன்னைக்கு பாஜக அரசு மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சித்து விட்டதுன்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இதே குற்றச்சாட்டுகளை முன்னாள் முதலமைச்சர்கள் வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்போ காங்கிரஸ் அரசை எதிர்த்து தான் பேசினார். அப்போதும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு காங்கிரஸ் அரசை பார்த்து தானே சொன்னாங்க. 10-11 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் மறந்துட முடியாது. கடந்த மாதம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பட்டியல் போட்டார். எப்போ தெரியுமா? டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த அன்னைக்கு. எந்த அளவுக்கு பட்டியல் போட்டார்னா, இதுவரை எந்த ஒன்றிய அரசும் காங்கிரஸ் உடைய யூபிஏ அரசு கொடுத்தது போல முந்தைய காங்கிரஸ் அரசும் கொடுக்கல, வாஜ்பாய் அரசும் கொடுக்கல, இந்த திரு பிரதமர் மோடி அரசும் கொடுக்கலன்னு ஒரு பட்டியல் போட்டார். உங்களுக்கு நான் சொல்றேன், வட சென்னை தென் சென்னையில் 1000 கோடியில் கடல் நீரை குடிநீர் காக்கிற திட்டத்தை கொடுத்தது டாக்டர் மன்மோகன் சிங். அன்றைக்கு கலைஞர் ஆட்சியில் இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறை போனதுக்கு என்ன காரணம்னா அதுதான். மதுரை வாயில ஒரு பாலம் மூலியா நிக்குது, பார்த்துருக்கீங்களா? 1600 கோடியை மத்திய அரசு ஒதுக்குச்சு. அதை மூலியாக்குனது யாரு? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அந்த பாலம் மட்டும் இருந்திருந்தா சென்ட்ரல்ல ஒருத்தர் ஏறுறவர் பூந்தமல்லியில் போய் ஒரு 20-25 நிமிஷத்துல இறங்கிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சேது சமுத்திர திட்டத்துக்கு 2500 கோடி ஒதுக்குனது யாரு? அன்றைய அரசு. சரி, இன்னைக்கு கார் தொழிற்சாலைகளுடைய ஹப்பா இன்னைக்கு டெட்ராய்டா தமிழ்நாடு இருக்கு. யார் காரணம்? அதற்கு எத்தனை அனுமதி கொடுத்தாங்க? அந்த டெஸ்டிங் ஒரு சென்ட்ரா கொடுத்தது யாரு? ஒன்றிய அரசு. அதுக்கு பணம் ஒதுக்குனாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நோக்கியாவில் இருந்து செயின்கோபியில் இருந்து இன்னும் சொல்லக்கூடிய பல தொழிற்சாலைகள் வருவதற்கு என்ன காரணம்? யார் காரணம்? அன்றைக்கு நிதி ஒதுக்கினது மட்டும் இல்லாம அனுமதி கொடுத்தது அந்த ஒன்றிய அரசு. பல சாலைகள் போடப்பட்டது அவர் காலத்துல தான். அது கிண்டி மேம்பாலம் கண்ணுக்கு முன்னால பாக்குறமே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒன்றிய அரசு. அந்த காலகட்டத்தில் 18 அமைச்சர்களை தமிழகத்தை கொடுத்தது மட்டுமல்லாம இந்த தமிழகத்துக்கு வாரி வாரி வழங்கியது அந்தந்த அமைச்சர்கள் அந்தந்த துறையை மேம்படுத்தினாங்க. திரு TR பாலு சாலையை மேம்படுத்தினாரு. இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும் இந்த தமிழகத்தை வளமாக ஆக்கிய ஒரே காலகட்டம் அந்த 10 ஆண்டு கால யூபி ஆட்சி. அதுக்கு முன்ன வாஜ்பாயும் கொடுக்கல, அதே மாதிரி முந்தைய காங்கிரஸ் கூட கொடுக்கல. இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு ஒரு பொய் சொல்லாமா? பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அது நெய்வேலி, தூத்துக்குடி, அம்பத்தூர், ஆவடி, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, இதெல்லாம் யார் கொடுத்தது? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு இந்தியாவில் 3வது மாநிலமாக 2வது மாநிலமாக 1967 இருந்ததுக்கு யார் காரணம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேணாமா? இந்த ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்குன்னா 37,000 கோடி கேட்டதுக்கு வெறும் 250 கோடி. ஒண்ணுமே கேட்காத குஜராத்துக்கு எப்ப பார்த்தாலும்
1000 கோடி. இன்றைக்கு வரி பங்கீடுல நமக்கு 7000 கோடி கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க? மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மாட்டாந்தாய் மனப்பான்மை. 40 MP உள்ள தமிழகத்துக்கு 7000 கோடி, 2 மடங்கு 80 பாராளுமன்ற உறுப்பினருக்குடைய உத்தரப்பிரதேசத்துக்கு 34,000 கோடி, 37,000 கோடி. இது போக இந்த வெள்ளம் புயலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதிகள்ல என்ன மோசம் பண்ணாங்க? இந்த உதவி திட்டம் வந்ததுனால தான் இன்னைக்கு மின்சார வரி உயர்வு திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள். ஆனா எடப்பாடி அதை கொண்டு வந்தார், கையெழுத்து போட்டாரு. தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம வெளி மாநிலத்துக்காரர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கலான்னு எடப்பாடி போட்டாரு. இப்படியெல்லாம் அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்தை சீரழித்து இருக்கிறது. அதனால கடனை மட்டும் வாங்காம மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுங்க. கண்ணுல தெரியுற மாதிரி மெட்ராஸ்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கூட இன்னைக்கு தமிழக அரசு எடுத்துக்கொண்டு செல்வது கிடையாது. அதனால இதெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தை காப்பாற்ற வழியை பாருங்க அப்படின்னு கோரிக்கை. சரி, ஓகே, ஒரே நிமிஷம். ஒரே வரி இதே இல்லை. ஒரே வரி. எடப்பாடியார் 14 அமாவாசை என்னாரு, 15 பௌர்ணமியே மறந்துட்டாரு. அவருக்கு தெரியாதா? ஒரு மாதம் என்றால் அமாவாசை வரும், பௌர்ணமி வரும். அதை விட ஒரே ஒரு வார்த்தை தான். இன்றைக்கு நிலக்கரியை 2 மடங்கு அதானி விற்கிறதுக்கு பிஜேபி காரணமா இருக்கு. சோலார் மின்சாரத்தை அதிக விலைக்கு காரணமா இருக்கு. இதனாலதான் தமிழ்நாட்டில் மின்சார விலை அதிகமா இருக்கு. வார்த்தையில் இணைந்த சிறப்பு அனைவருக்கும் நன்றி.